ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்டோரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு செல்வச் செழிப்பான ஜாதகம் எப்படி இருக்கும். ஒருவர் செல்வச் செழிப்போடு மிட்டா மிராசுதாரர் போல் வாழ்கின்றார், பணத்திலே குளிக்கின்றார், குபேரனாக வாழ்கிறார். அப்படி என்றால் அவருடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு சின்ன விளக்கத்தோடு நாம் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செல்வச் செழிப்போட வசதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பு நல்ல யோகமாக இருக்கணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் லக்னம் என்று போட்டிருப்பார்கள், லா என்று எழுதியிருப்பார்கள். அந்த லக்னத்திற்கு 2ஆம் இட வலுவாக இருந்தால் அவர் கோடீஸ்வரராவது உறுதி. 2ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம். தனம் என்றால் பணத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ லக்னத்திற்கு 2ஆம் இடம் வலுப்பெற்றால், சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அவர் செல்வந்தராக வாழ்கிறார் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனம் என்றால் பணத்தை பற்றி குறிக்கக்கூடியது. அஷ்டலட்சுமியிலே முதலாவது லட்சுமி தனலட்சுமி. ஓம் தனம் தானியம் வீரம் விஜயம் பாக்கியம் சந்தானம் ஐஸ்வர்யம் குபேரலட்சுமியை கமலதாரிணியை தன அக்ரின்ஷை ஸ்வாக அப்படின்னு அஷ்டலட்சுமி குபேர மந்திரம், அஷ்டலட்சுமி மந்திரம் இதுதான். ஆக தனலட்சுமி என்றால் பண வரவை கொடுக்கக்கூடிய லட்சுமி. அப்போ 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனகாரகன் குரு, தனஸ்தானம் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் ஒருவருக்கு வலுவாக இருந்து சுபத்தன்மை பெற்று யோகமாக இருந்து விட்டால் அவர் செல்வந்தராக வாழ்வது உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இங்கே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு 2ஆம் இடம் யார்? கன்னி. கன்னியில் போய் அவருக்கு வீட்டுக்கு, அவர் சொந்த வீடான புதன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன் அங்கே ஆட்சி உச்ச மூலத்திரி கோணம் பெற்று வலுவான நிலையில் இருந்து விட்டால், சுவர்களும் பார்த்து விட்டால் அந்த ஜாதகர் செல்வந்தராக வாழ்வார், கோடீஸ்வரர் அப்படின்னே சொல்லிடலாம். வசதியான வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் பலம் பெற்றாச்சு. சிம்மலக்கணம், 2ஆம் இடத்திலே புதன் ஆட்சி உச்சம். அங்கே போய் லக்னாதிபதி சூரியனும் 3 கூடைய சுக்கிரனும் 10 கூடைய 10 கூடைய சுக்கிரனும் அங்கே போய் சேர்ந்தாச்சு. முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்தால் செழிப்புகளை கொடுத்துத்தானே ஆகணும். அப்போ உச்சம் பெற்ற ராகு வேற, சிம்மலக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் விருச்சகத்தில் ராகு உச்சம் பெற்ற ராகு வேற ஆண்டிக்கிழக்கில் 3ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறார். அப்போ ராகு கொடுத்து தானே ஆகணும். இதைத்தான் சொல்வார்கள், ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு பிறக்கும்போது ராகு திசை ஒரு 2.5 வருஷம், குரு திசை ஒரு 16 வருடம், சனி திசை ஒரு 19 வருடம். ஆக 19, 16, 35, 37 வயசில் ஆரம்பித்த புதன் திசை 17 வருடங்கள், 47, 54 வயசு வரைக்கும் புதன் திசை. இங்கே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். அப்போ தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தானாதிபதி வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் தசமகேந்திராதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருக்கு புதன் திசை 17 வருடம் யோகத்தை அள்ளி கொடுத்து விடும் அப்படின்னே சொல்லிடலாம்.
அப்புறம் பாருங்க, அந்த புதன் திசை 37 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் அவரை பிடிக்க முடியாதுங்க. தொழில் செய்து வியாபாரம் செய்து அதிகப்படியான லாபங்களை ஈட்டி பல வகையில் வருமானங்கள் வந்து அப்படியே இவருக்கு குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இல்லை, 2 இடத்துல இருந்த பல வழிகளில் இவருக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். சோளப்பொறி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வயல் வாங்குறது, காடு கரை வாங்குறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரி கட்டி நிரந்தர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இவருக்கு. அப்போ வருமானம் பெருகியாச்சுன்னா அவர் செல்வ செழிப்பாக தானே வாழ்கிறாரு. பணம் வந்தாச்சுன்னா மனுஷனுக்கு ஒரு தெம்பு வந்துடும் மனசில். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு தனி தெம்பு இருக்கும். இதே சமயத்தில் பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவீங்க. ஆக பண வரவு வந்துக்கிட்டே இருந்தால் தனலட்சுமி உங்கள் கூட இருக்கான்னு அர்த்தம். இவர் வியாபாரம் செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டி வசதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது செல்வ செழிப்போட சீரும் சிறப்புமா இருக்கா? இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இட அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம். அப்படி இருக்க ஜாதகர் செல்வ செழிப்போடு வாழ்வார். ஆனால் படு கஞ்சனாகவும் இருப்பார். கை நிறைய காசு இருக்கும், நகையாக போட்டிருப்பார், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், கையில் எப்பயுமே 1 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எச்சிக்காயெல்லாம் காக்காயை ஓட்ட மாட்டார். எப்படி? படு கஞ்சனாக இருப்பார். சிக்கனவாதி, சிக்கனமாக இருக்கலாம், ஆனால் கஞ்சனாக இருக்கக்கூடாது அல்லவா? ஆக 2ஆம் இடம் வலுப்பெற்றால் அவர் தனவந்தனாக, செல்வ சீமானாக, செல்வ செழிப்போடு வாழ்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் சித்தர் சொல்லியிருக்கிறாங்க. தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக அமர கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனவிருத்தியும் மானேதான் தம்மக்கள் பெண்டிர் மடிதிறந்த உண்ணாமார். கையில் காசு இருக்கும், ஆனால் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார், கஞ்சனாக இருப்பார். புலிப்பாணி உறக்க கேள் அப்படிங்கிறாங்க. புலிப்பாணி செப்புவது உறக்க கேள் அப்படிங்கிறாங்க. ஆக புலிப்பாணி என்ற சித்தர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே லக்கணத்திற்கு 2ஆம் இடத்திலேயே இருந்து விட்டார். அவர் செல்வந்தர், சீமான், மிட்டாம ராசுதாரர் அப்படின்னே சொல்லிக்கலாம். இதுபோல் சிம்ம லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் ஒருவர் தான் ஆட்சி உச்சம். இது இந்த மாதிரியான அமைப்பு இந்த சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் வரும். மற்ற லக்கணத்துக்கெல்லாம் 2ஆம் இடத்தில் துலாம் லக்கணம்னு வைங்க, 2ல் ராகு போய் உச்சம் பெறுவார். ஒரு சில இடத்துல 2ஆம் இடம் வலு இல்லாமலேயே போயிடும் அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேஷ லக்கணம்னு வைங்க, 2ஆம் இடத்துல போய் சந்திரன் உச்சம் பெறுகிறார். யார்? 4 கூடிய கேந்திராதிபதி உச்சம் பெறுகிறார். அவர் வாங்கிய சாரத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னே சொல்லிடுறாங்க. மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல போய் குரு போய் கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். மிதுன லக்கணத்திற்கு யாருன்னு கேட்டிங்கன்னா 7, 10 கூடிய கேந்திராதிபதி. அவர் போய் 2ஆம் இடத்துல சந்திரன் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அவரோட சந்திரன் சேர்ந்து விட்டால் அல்லது சந்திரன் பார்த்தாலோ செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கன்னியா லக்கணம்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல போய் சனி உச்சம் பெறுகிறார். கன்னி லக்கணத்திற்கு சனி யார்? 4, 5 கூடையவன். கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி. கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அது துலாத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்பவும் அவர் வசதி வாழ்க்கையை அதாவது வளமான வாழ்க்கையை வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். துலாம் லக்கணம் 2ல் போய் ராகு. ஆண்டி கிளாக்கில் எதிர்மறையாக சம்பாதிப்பார். ராகு வல்லவா, ராகு உச்சம் பெறுகிறார். அங்கே சந்திரன் நீச்சம் பெறுகிறார். ஆக ஆண்டி கிளாக்கில் எதிர்மறையாக சம்பாதிப்பார், ஆனால் யாருக்கும் உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல போய் 5, 12 கூடியவன் செவ்வாய் போய் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி ஆகிடுறார். பணத்தை கொடுப்பார், ஆனால் விரயத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லிவிடலாம். அடுத்து
கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 4, 9 கூடைய சுக்கிரன் போய் உச்சம் பெறுகிறார். அவர் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த சாரத்தில் தான் இருக்கணும். அப்போ உத்திரட்டாதி லக்னாதிபதி சனியின் சாரம் பெற்று அமர்ந்து விட்டார். அவரும் செல்வச் செழிப்போடு வாழ்வார். என்ன அவருக்கு சனி கொடுத்தாலே அவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. அந்த சனியின் கும்பராசிக்கு அதிபதி சனி அவருக்கு 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் போய் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் கும்பலக்கணத்திற்கு நல்ல கிரகம்தான். அவர் உச்சம் பெறுவது நல்லது 2ஆம் இடத்துல. அப்போ அவர் என்ன பண்ணலாம், தினசரி அழியக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்யலாம். ஒரு துணிக்கடை, பெண்களை கவரக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர், கவரிங், இந்த மாதிரி பெண்களை கவரக்கூடிய தொழில்களை செய்தால் அவர் பிரம்மாண்டமாக பண வசதியோடு வாழலாம், செல்வ சீமானாக வாழலாம் என சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.